தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, கழக தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களே, நண்பர் நிர்மல்குமார் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் அவர்களே, சென்னை முழுவதும் இங்க வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், 2026ஆம் ஆண்டின் முதல்வர் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து சென்னை எல்லோருக்கும் ஒரு முகவரி. திருச்சியில் படிச்சுட்டு சென்னையில் 1999 இங்கே இருக்க நேரு ஸ்டேடியத்தோட ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் வந்து பயணம், கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் என்னோட பயணம் ஆரம்பிச்சிச்சு. அன்றையிலிருந்து சென்னை என்னுடைய முகவரி, என்னுடைய இருப்பிடம், பிறப்பிடம் திருச்சி, என்னுடைய முகவரி சென்னை. இங்கிருந்தான் வளர்ந்தேன், முகவரி கொடுத்தது சென்னை. ஆனா அந்த சென்னை இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும். இந்த சென்னையில 16 எம்எல்ஏக்கள், 4 அமைச்சர்கள். ஒரு அமைச்சர் நடந்துகிட்டே இருப்பார், முதலமைச்சர் முன்னாடி பின்னாடி. சைதாப்பேட்ட எம்எல்ஏ மா சுப்பிரமணியன். அடுத்தது இந்த தொகுதியோட எம்எல்ஏ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர். அப்புறம் நம்ம சேகர் பாபு அவர்கள், அப்புறம் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்கள். 4 அமைச்சர்கள் இருந்து சென்னை எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஒவ்வொரு தாட்டும் மழை வரும் பொழுது அவங்க தாத்தா ஐயா கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேட்டியை கட்டுக்கிட்டு இறங்குவாரு. ஒரு போட்டோ அடுத்த தினத்தந்தியில வரும். ஆஹா, இந்த மக்களுக்கு எவ்வளோ உழைக்கிறாரு. வெள்ளை வரும் பொழுது சாப்பாடு கொடுக்குறாரு, அரிசி கொடுக்குறாங்க, வேஷ்டி கொடுக்குறாங்க. நம்ம பார்க்கும்போதெல்லாம் தெரியும், பரவாயில்லையே மக்களோட